எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சங்கரா மீன் வச்சு இன்றைக்கி மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். 1 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நான் ஒரு அரை மணி நேரம் கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இப்படி ஊற வைக்கிறதுனால அந்த ஸ்மெல் வராது. ஒரு கைப்பிடி போல் நான் கல் உப்பு போட்டிருக்கேன். உப்பு நிறையாவே இருக்கும், அதனால குழம்புக்குள்ளே போடும்போது நல்லா வாஷ் பண்ணிகிட்டே சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மீன் குழம்புக்கும் 1/2 கிலோ மீன் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கும் எடுத்துக்க போகிறேன். இப்போ அதை பாதியாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். அப்புறம் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கிலோ மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மீனுக்கு தேவையானது மட்டும் நான் சொல்கிறேன். 1/2 கிலோ மீனுக்கு கரெக்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு சேர்க்கும்போது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம கையில் போட்டு மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியங்களில். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இந்த ஸ்பூனுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூடுதலாக கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மீன் பொரிக்கிறதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்புக்கு நான் 1 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாம். மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை மீன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாகிடுச்சுன்னா இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது நல்லா திக்காக வந்துடும். எப்போ பொரிக்கிறோமோ அப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்தால் போதும். இப்போ மீன் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மண் சட்டி வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் வதக்கி அரைக்க போகிறோம். 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி போடும்போது குழம்பு நல்லா இன்னும் வாசமாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை மூடி தேங்காவை மிக்சி ஜாரில் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் தேங்காவை திருவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 3 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். புளி தண்ணியும் மசாலாவும் 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் வதக்கி அரைச்ச பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் தேங்காய் பால் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனை சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மறக்காமல். உப்பு நிறையா இருக்கிறதுனால வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். ஹை ஃப்ளேமில் வச்சா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேலே எண்ணெய் மிதக்காது. சிம்மில் வச்சா மட்டும்தான் எண்ணெய் மிதக்கும். குழம்பு வந்து நல்லா ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் அதே சிம்மில் இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் வச்ச மீனை இப்போ எடுத்துக்கலாம். மீனை பொரித்து எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. மீனை சேர்த்துக்கலாம். பபிள் ஸ்டாப் ஆனோடனே மாற்றி போட்டுக்கலாம்.
மீன் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ பார்க்குறது ஒரு 10 நிமிஷம் கழித்து மீன் குழம்பு பார்க்குறோம். சிம்மில் வச்சதுனால எவ்வளோ எண்ணெய் மிதக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே நல்லா எண்ணெயாக இருக்குது. கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீனையும் பொரித்து எடுத்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.